ஒரு பில்டிங்க்கு பிளான் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பிளான் போடுங்க. டே 5 ஆஃப் பில்ட் அ ஹவுஸ் இன் 100 டேஸ் சேலஞ்ச். வீடு கட்ட போகிற லேண்டோட ஏரியா எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதாவது பிளாட் ஏரியா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பிளாட் ஏரியாவில் நம்ம எவ்வளோ ஏரியாவுக்கு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வீட்டோட ஏரியா ஃபைனல் பண்ணதுக்கப்புறம், அதாவது பில்டப் ஏரியா ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அதில் ஓரியன்டேஷன் நமக்கு நார்த் எங்கே இருக்குது, ஈஸ்ட் வெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கா, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கா எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ இது கனெக்ட் பண்ணி இந்த பில்டிங்குள்ளே வாஸ்து, பேசிக் வாஸ்து படி நம்ம ரூம்ஸ் அலோகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ட்டிகோ என்றாலும், போர்ட்டிகோக்கு அப்புறம் ஹாலுக்கு அடுத்து நேராக பார்த்திங்கன்னா வாயு மூலையில் கிச்சன், உபரி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம், கன்னி மூலையில் வந்துட்டு கெஸ்ட் பெட்ரூம், அடுத்து ஸ்டேர் கேஸ் வந்து வெளியே போட்டிருக்காங்க. சம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வீடு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுட்டு வீடு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே கட்ட போகிற வீட்டுக்கும் ப்ராப்பரான பிளான்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படி பிளான் பண்ணுறதுங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு PDF ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிளான்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டிஎம்க்கு நானே சென்ட் பண்ணுறேன்.